நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்கிறாரு பாலஸ்தீனத்துக்கு உள்ள பாலஸ்தீன அதிகார சபை மூலமாக. அது என்ன சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி சொன்னால், திடீரென ஏதாவது ஒன்று நடந்து அப்பாஸ் ஆயிட்டாருன்னா மரணிச்சிட்டாருன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக அப்படி ஏதாவது ஒரு நிலை ஏற்பட்டு அப்பாஸினுடைய இடம் வெற்றிடமாக்கப்பட்டால் அப்போதைய நிலையில் அந்த இடத்தினுடைய கடமைகளை செய்வதற்கு உடனடியாக PLOவினுடைய நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்கிற செய்திதான் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டு இன்றைக்கு மிக பெரும் கண்டனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதாவது மஹ்மூத் அப்பாஸ் திடீர்னு மௌத்தாயிட்டாரு, இறந்துட்டாருன்னு சொல்லி சொன்னா அவருடைய துணை தலைவராக இருக்கக்கூடியவர் ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக கையில் எடுத்துக்கிறேன்னு, வேற அதுக்கு தேர்தல் நடத்தணுமோ அப்படியான எந்த விதிமுறைகளும் கிடையாது என்று சொல்லி எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் ஆட்சி போயிடக்கூடாது, இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருந்துறனு, இஸ்ரேலுக்கு விசுவாசமாக இருக்கிற அரபு நாடுகளுக்கு விசுவாசமாக இருந்துறனு, பாலஸ்தீனம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, ஜெருசலம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ன அநியாயத்தை அவங்க வந்து பண்ணினாலும் பரவாயில்லை, 90 வயதானாலும் பதவியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், திடீர்னு நான் மௌத்தா போயிட்டேன்னா என் இடத்துக்கு நீ வந்துறனு அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு அல்லக்கையே நியமிச்சிருக்கக்கூடிய நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தையும் சுயநலமான தீர்மானம் என்கிற மிக கடுமையான காட்டமான கண்டன அறிக்கைகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நீதிமன்றத்தில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் சில விதிமுறைகளை நியமித்து கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் சர்வதேச பத்திரிகையாளர்கள் காசாவுக்குள் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஓப்பனாக அவங்க வந்துட முடியாது, என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க அப்படிலாம் காட்டிட முடியாது. எதை அவங்க வந்து பார்க்குறாங்களோ எதை கண்காணிக்கிறாங்களோ அதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய இராணுவத்தால் கண்காணிக்கப்படும், பார்க்கப்படும். அதற்கு பிறகுதான் அவங்க என்ன பண்ணலாம் என்று கேட்டால் அவற்றை வெளியிட முடியும். குறிப்பாக இப்போ எது காசா என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோலில் இருக்குதோ அந்த பகுதிகளுக்கு அவங்க வரமாட்டாங்க. இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளுக்கு தான் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அப்படி வருகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய IDF சார்பாக, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் சார்பாக என்ன பண்றாங்கன்னா, வரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நாங்க இன அழிப்பு பண்ணல, நாங்க ரொம்ப நல்லவைங்க, நாங்க எந்த பிழையும் பண்ணல என்று காட்டுகிற விதமாக சில ஏற்பாடுகளையும் செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தயாராக இருக்கிறது என்று இஸ்ரேலுடைய எடியோத், அஹ்ரனோத், அதே போன்று இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட பத்திரிகைகள் இந்த செய்திகளை ஒரு முக்கியமான செய்தியாக கோடிட்டு காட்டியிருக்கின்றன. அதற்கான காரணமும் இருக்கு. என்னன்னா, பத்திரிகையாளர்களை உள்ள விட்டணும், அவங்க பார்த்து முடிவெடுத்துக்கிறவாங்க, ஆனா இவங்க தான் கூட்டிட்டு போவாங்களாம் என்று கிண்டலாகவும் தான் அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே